ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க. நமது நிஜமான நிலைப்பாடு என்பதே மனோநாச நிலை. நமது உணர்ச்சிகள் உணர்வுகள் தானாகவே வந்து வந்து மறைகிறது என்றால் அந்த உணர்வுகளை நாம் அனுபவிக்க வேண்டும் என்று நினைப்பது தவறா? அதாவது கோபம் வருகிறது ஏதோ ஒரு நிகழ்வினால் என்றால் நான் அதற்கு செயல் வடிவம் கொடுப்பது சரியா அல்லது தவறா? உணர்ச்சிகளைப் போலவே எனது செயலும் தன்னிச்சையாகவே நடப்பது போன்றே தோற்றமளிக்கிறது. இதற்கு என்ன செய்வது? இப்போ நமக்கு ஒரு கோபம் வருது. நம்ம உணர்ச்சிகளை ஒண்ணுமே பண்ண வேண்டாம், அது அதுவாகவே போயிடும்னு நம்ம சொல்றோம். அந்த கோபம் செயலா மாறிடாதா? நம்ம கோபத்தை அடுத்தவங்க மேல பிரயோகம் பண்ணிட மாட்டோமா? எப்படி உணர்ச்சி அது போக்கில் வருதோ அதே மாதிரி செயலும் அது போக்கில் வந்துடாதா? பார்த்தா நமக்கு அப்படி தோணுது, அப்படி மாறிடுமோன்ற மாதிரி தோணுது. ஆனால் உணர்ச்சிக்கும் செயலுக்கும் இடையில அங்க அறிவு வந்துடுது. கோபம் நம்மளை அறியாம வருது, அறிஞ்சதுக்கு அப்புறம் தான் செயலே வருது. அதனால நம்ம கோபம் நம்மளை கேட்டுட்டு வர்றதில்ல. நம்ம அறிவு கூட கோபமே படக்கூடாதுன்னு சொல்ல நமக்கு நம்ம மீறி கோபம் வந்துடும். ஆனால் செயல் நம்மளை மீறி செயல் நடக்கிறது. நம்ம அறிவு சொல்றபடி தான் செயல் நடக்கும். இப்போ உதாரணமா நம்ம வீட்டில் இப்படி ஒரு டீப்பாய் இருக்கு. நாம் எங்கேயோ ஃபாரின் கண்ட்ரிஸ் போன இடத்துல ஒரு நல்ல ஒரு கண்ணாடி ஜார் இல்லை காஸ்ட்லி அதை வாங்கி அந்த டீப்பாயில் வச்சிருக்கிறோம். நம்ம குழந்தை அதை இழுத்து போட்டு உடைச்சிருது. நமக்கு கோபம் வந்துடுது. ஏன்னா ரொம்ப காஸ்ட்லியாக நம்ம ப்ரொடெக்ட் பண்ணி வச்சிருக்கோம். அதை இழுத்து போட்டு உடைச்சோடனே பார்த்தோன்னா கோபம் வந்துடுது. உடனே அந்த கோபத்தில் என்ன பண்ணிடுறோம், நம்ம குழந்தைய ஒரு அடி அடிச்சிடும். இப்போ இதே மாதிரி நம்ம வீட்டுக்கு ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ் யாராவது வராங்க. அவங்க குழந்தையோட தான் வராங்க. அவங்க குழந்தை இதே மாதிரி இழுத்து போட்டு உடைச்சிடும். அதை பார்த்தோன்னா நம்மள அறியாமலே ஒரு கோபம் வரும். நம்ம குழந்தைய அடிக்கிற மாதிரி அந்த குழந்தைய நம்ம அடிப்போமா? ஏன்னு சொல்லி சொன்னா உணர்ச்சி நம்மளை கேட்டுட்டு வர்றதில்ல, அது அதுவா வந்துடும். செயல் நம்மளை கேட்டுட்டு தான் நடக்கும். ரெண்டுக்கும் இடையில அந்த அறிவு வந்துடுது. அதனால இது நம்ம குழந்தை நம்ம உணர்ச்சியை காட்டிக்கிடலாம்னு சொல்லி நாமளே அதை அங்கீகரிச்சிடறோம். அதனால நம்ம செயல்படுத்திடுறோம். அந்த குழந்தையெல்லாம் நம்ம அடிக்கிறதுக்கு நமக்கு ரைட்டு கிடையாதுன்னு சொல்லி நம்ம நினைச்சு சரி பரவாயில்லன்னு சொல்லி நம்ம சமாதானப்படுத்திட்டு போயிடும். இப்போ அதனால என்னன்னு சொல்லி சொன்னா உணர்ச்சிகளை பொறுத்தளவுல நம்ம அது ஒண்ணுமே பண்ணணுங்கிற அது அதுவாகவே அதுவாகவே போயிடும். செயல்களை பொறுத்தளவுல அது நம்ம கையில தான் இருக்கு. அது நம்ம வேணும்னா நம்ம அதை பயன்படுத்திக்கிடலாம், வேண்டாம்னா விட்டுரும். இப்போ நம்ம தனியா வீட்டில் உட்காந்துருக்கிறோம். ஒரு பைத்தியக்காரன் உள்ள நுழைஞ்சிடறோம். இப்போ அவனை பார்த்தான்னா நமக்கு ஒரு கோபம் வருது. அப்போ நம்ம கோபத்தில் அவனை திட்டின உடனே அந்த பைத்தியக்காரன் வெளியே ஓடிடும். சப்போஸ் அவனை பார்த்தானா நமக்கு கோபம் இல்லை, பயம் வருது. இப்போ நாம என்ன பண்ணுவோம்னு சொல்லி சொன்னால் கோபத்தில் திட்ட முடியாது, பயம்தான் இருக்கு. பயத்தை பயன்படுத்தி நாம என்ன பண்ணிடுறோம்னா பக்கத்து வீட்டுக்காரங்களெல்லாம் போய் இப்படி ஒருத்தன் உள்ள நுழைஞ்சிட்டான், வாங்க எல்லாரும் ஹெல்ப்புக்கு வாங்கன்னு சொல்லி எல்லாரையும் கூப்பிடுறோம். ஆனால் எல்லாருமா சேர்ந்து அவனை வெளியே அனுப்பிவிட்டோம். இப்போ பைத்தியக்காரன் உள்ள நுழையும் பொழுது நமக்கு கோபமும் வரல, பயமும் வரலன்னு வச்சுக்கோங்க. என்ன நடக்கும்? அவன் நம்ம வீட்டு கட்டில படுத்துக்கிட்டு நம்மளை வெளியே அனுப்புவோம். இப்போ நமக்கு உண்மையிலே என்னன்னு சொன்னா எல்லா உணர்ச்சிகளும் நமக்கு செயலுக்கு உதவிக்கு தான் வருது. கோபமும் உதவிக்கு தான் வருது, பயமும் உதவிக்கு தான் வருது. அது தேவை இருந்தால் பயன்படுத்திக்கலாம், செயலுக்கு தேவை இருந்தால் பயன்படுத்திக்கலாம். தேவை இல்லைன்னா நம்ம பயன்படுத்த வேண்டிய அவசியம். அந்த உணர்ச்சிகளை கண்ட்ரோல் பண்ண வேண்டிய அவசியம் நமக்கு கிடையாது. அதுவா அதுவாகவே போயிடும். அதை நம்ம கண்ட்ரோல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இது சிலவங்களுக்கு என்னன்னா நிறைய இதுகளை நம்ம படிச்சிருப்போம். உணர்ச்சிகளை சப்ரஸ் பண்றோம், கோபத்தை அடக்குறோம், அடக்குனா அது வன்முறையா மாறிடும், இப்படின்னு இல்லாம நம்ம நிறைய படிச்சிருக்கோம். அதெல்லாம் அப்படியெல்லாம் கிடையாது. அடக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அது எதனால அந்த மாதிரி அடக்குமுறைங்கிற ஒரு பேர் நமக்கு வந்ததுன்னு சொல்லி சொன்னா முதல்ல என்னன்னா நம்ம வந்த கோபத்தை அங்கீகரிச்சிடும். அங்கீகரிச்சோம்னா கோபம் அதிகமாகுது. அதிகமாக்கிட்டு தான் அது கூட நீங்க குறைக்கிறதுக்கு முயற்சி பண்றீங்க. ஒரு மேலதிகாரி ஒருத்தர் நம்மளை திட்டிடுறாருன்னு வச்சுக்கோங்க. அவர் திட்டின உடனே நமக்கு அவர் மேல கோபம் வருது. ஆனா அவரை நம்மளால திட்ட முடியாது. ஆனா கோபம் என்னன்னு சொல்லி சொன்னா அவர் திட்டுறது சரியில்லை, அவரை நம்ம ஏதாவது பண்ணணுங்கிற எண்ணம் மட்டும் நமக்கு கோபத்தை அங்கீகரிச்சுட்டு மட்டும் இருக்கிறோம். கோபத்தை அங்கீகரிக்க கோபம் போயிட்டே இருக்கும். ஆனா திட்ட முடியாது. அப்புறம் என்ன அடக்க தானே செய்யணும். அந்த மாதிரிதான் நம்ம கோபத்தை அதிகரிக்கிறதுனாலதான் அடக்க வேண்டிய சூழ்நிலை வருது. நீங்க கோபத்தை நீங்க அங்கீகரிக்கலன்னு சொல்லி சொன்னா அது பாட்டுக்கு போயிடும். எந்த இதையுமே நீங்க அங்கீகரிக்கிறதுனாலதான் அது டெவலப் ஆகும். நீங்க ஒண்ணுமே பண்ணலன்னா அது இருக்கிற இடம் தெரியாம அது பாட்டுக்கு போயிடும்.
நம்மளுக்கு ஒரு அவமானம் நடக்குது, ஒரு அநியாயம் நடக்குதுன்னா கோவப்படுறோம். ஆனா கோவம் 2 தடவை பார்த்துட்டு இல்லை ஒரு தடவை பார்த்துட்டு கோவப்பட்டவனா தான் தப்பு சொல்றாங்களோ ஒழிய அங்கேயாவது நேரத்தை ஹெட் ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணி இந்த ஆள் சரியில்லை வேற இடத்துக்கு போடு இல்லையா வேலையை விட்டு தூக்கு இப்படிதான் பண்றாங்களோ ஒழிய அவன் கோவப்படுறதுக்கு காரணம் என்ன? அவன் சரி நம்மளை பத்தி கம்ப்ளைண்ட் பண்றானு, அவன் எப்பேற்பட்டவன் அதையும் யோசிக்கணும்ல. கம்ப்ளைண்ட் பண்றவன் எப்பேற்பட்டவன், அதுல என்ன நடந்தது 2 பேரும் தனித்தனியா கூப்பிட்டு விசாரிக்கணும். ஏன் அது பண்றது இல்லை? இப்ப நான் கடைசியில் பேசுறேன். புரிதலும் உணர்தலும் ஒன்றுதானா? இந்த இயக்கமும் நானும் ஒன்று என்பது எப்படி உணர்வது? அதாவது புரிதல் உணர்தல்னு சொல்லி சொன்னா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்றோம். அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுனால நீங்க ஒன்னுட்டே எடுத்துக்கிடலாம். நீங்க புரிதல் வேற உணர்தல் வேறன்னுட்டு எல்லாம் சொல்லி பிரிக்க வேண்டியதில்லை. ரெண்டையுமே ஒன்னுட்டே எடுத்துக்கிடுங்க. இந்த இயக்கமும் நானும் ஒன்று என்பது எப்படி உணர்வது? இது நீங்க என்ன அர்த்தத்தில் சொல்றீங்கன்னு எனக்கு விளங்கல. இப்போ நம்முடைய நான்கிறதே எப்படி வருதுன்னு சொல்லி சொன்னா நம்முடைய மனோ இயக்கத்தில் ஒரு பகுதி தான் நான்கிற அம்சமா இருக்கு. மனசே இயங்கலன்னு சொன்னா நான்கிறதே கிடையாது. அதனால நான்கிறதே மனோ இயக்கத்தில் ஒரு பகுதியாக தான் இருக்கு. அதனால மனோ இயக்கத்தில் ஒரு பகுதியாக நான் இருக்கிறேன்னு வேணா நம்ம எடுத்துக்கலாம். ஞான தெளிவு பெற்றவர்களின் இயல்பு நிலையில் எண்ணங்களும் உணர்வுகளும் முன்பு இருந்தது போல் தாமாகவே வந்து போகுமா, அல்லது அவைகள் வருவதும் போவதும் தெளிவாக தெரிந்த நிலையில் இருப்போமா? எண்ணங்களும் உணர்வுகளும் தாமாகவே வருவது போல் சிந்தனைகளும் நிகழ்வுகளின் தாக்கத்தால் கட்டுப்படுத்த முடியாமல் அதிகரிக்கிறதே. இதற்கு என்ன செய்வது? அதாவது நமக்கு ஒரு சூழ்நிலையினால அந்த சூழ்நிலை சம்பந்தப்பட்ட உணர்வுகள் நினைவுகள் வரும். இப்ப நீங்க ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலையில இருந்தீங்கன்னா மகிழ்ச்சியான உணர்வு வரும். உங்களுக்கு பிடிக்காத சூழ்நிலையில இருந்தீங்கன்னா பிடிக்காத உணர்வு வரும். அப்ப இது என்னன்னு சொல்லி சொன்னா இதுல ஞானி அஞ்ஞானி சராசரி மனிதன் உயர்ந்தவன் தெளிந்தவன்கிட்டலாம் வித்தியாசமே கிடையாது. நீங்க என்ன சூழ்நிலையில இருக்கிறீங்களோ அந்த சூழ்நிலை சம்பந்தப்பட்ட உணர்வுகள் வரும், அது சம்பந்தப்பட்ட நினைவுகள் வரும். வந்த நினைவுகளை நீங்க என்ன பண்றீங்கிறதுல தான் வித்தியாசம். நீங்க வந்த நினைவுகள் என்னன்னு சொல்லி சொன்னா புறத்தை சீரமைக்கிறதுக்கு நீங்க பயன்படுத்திக்கலாம். இப்ப நம்ம ஒரு பைத்தியக்காரனை பார்த்தோம். இந்த பைத்தியக்காரனுக்கு வரக்கூடிய உணர்ச்சிகளை புறத்த சூழ்நிலைக்கு நம்ம சரி பண்றதுக்கு அதை பயன்படுத்திக்கலாம். கோபத்தையும் பயன்படுத்திக்கலாம், பயத்தையும் பயன்படுத்திக்கலாம். அந்த உணர்ச்சிகளை சரி பண்றதுக்குன்னு சொல்லி நமக்கு வேலையே கிடையாது. இந்த உணர்ச்சி வரக்கூடாத உணர்ச்சி நமக்கு வந்துட்டுது, பயம் வந்துட்டுது, கோபம் வந்துட்டுது, வருத்தம் வந்துட்டு, அந்த உணர்ச்சியே இல்லாம இருப்பேன் எப்பவுமே அலை இல்லாத கடல் மாதிரி நாம அமைதியா இருப்பேன்னு சொல்லி அந்த மாதிரி முயற்சி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அது அதுவே தனித்தனி சரி பண்ணிக்கிடுது. நம்ம ஒன்றும் சரி பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ நமக்கு நிறைய உணர்வுகளே வருத, நிறைய சிந்தனைகளே வருத என்ன சொல்லி நாம அதை எப்படி நம்ம கண்ட்ரோலுக்குள்ள எடுக்கிறதுங்கிற மாதிரி அடுத்தாப்புல ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. இப்போ இதை கண்ட்ரோலுக்குள்ள எடுக்கிறது யார்? நான் சொல்லி ஒரு அம்சம் தான் என்ன பண்ணுன்னு சொல்லி சொன்னா அந்த சிந்தனைகளை கண்ட்ரோலுக்குள்ள எடுக்கணும். என்னை மீறி வருதுன்னு சொல்லி இந்த 4 அம்சமே அந்த சிந்தனைகள ஒரு பகுதி தான். அதனால என்னன்னு சொன்னா நாமளே நம்மளை சரி பண்றதுக்கான ஒரு முயற்சி தான் அது. அந்த இது வேண்டியதில்லை. அதுவே என்னன்னு சொன்னா நீங்களே உங்களையும் நீங்க முயற்சி பண்ற மாதிரி இருக்கும். இப்ப நீங்க உங்களுடைய முதுகை நீங்க கொஞ்சம் எட்டி பாருங்கன்னு நான் சொல்றேன்னு சொல்லுங்க. உங்க முதுகை கொஞ்சம் எட்டி பாருங்கன்னு சொன்னா நீங்க எட்டி பார்க்க முடியுமா? சரி, முயற்சி பண்ணுங்கன்னா நீங்க சுத்திட்டே தான் இருக்கணும். எத்தனை சுத்தினாலும் உங்க முதுகை எட்டி பார்க்கவே முடியாது. இப்ப இதே மாதிரிதான் நான் சொல்லி சொன்னா நான் என்னுடைய சிந்தனையில இருந்து விடுபடணும், என்னுடைய இதை சரி பண்ணணும், சிந்தனை வராம பார்த்துக்கணும்னு சொல்லி சொன்னா நீங்க உங்களுக்கு நீங்களே சுத்திட்டே கிடக்கிற மாதிரி தான். அது நீங்க ஒண்ணுமே பண்ண வேண்டியதில்லை. நீங்க நேச்சுரலா எடுத்துக்கிடுங்க. மனச உணர்ச்சிகளை பொறுத்த அளவுல உங்களுக்கு எந்த பொறுப்பையுமே கொடுக்காது. நீங்க உங்களுக்கு ஒரு பொறுப்பை கொடுக்கறதுனால என்ன பண்றீங்கன்னா நீங்க உங்களை 2ஆ பிரிச்சுக்கிடுறீங்க. நீங்க ஒரு பகுதியாகவும் நீங்க செயல்பட வேண்டிய இன்னொரு பகுதியாகவும் 2ஆ பிரிச்சுக்கிடுறீங்க. அது முரண்பாடை தான் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அந்த முரண்பாட்டுக்கு இன்னும் கொஞ்சம் பலம் தான் அதிகமாயிட்டே இருக்கும். அதனால அகத்தை பொறுத்த அளவுல நீங்க உங்களுக்கு 2 துண்டாவே பிரிக்காதுங்க. நம்ம டோட்டலா நீங்க ஒண்ணுதான். மனசை பொறுத்தளவு நான்கிற ஒரு பகுதி, என்னுடைய அனுபவங்கிற இன்னொரு பகுதின்னு சொல்லி 2 பகுதியே கிடையாது. மனசை பொறுத்தளவுல அனுபவங்கள் மட்டும்தான் இருக்கு. அனுபவிப்பவன்கிட்ட சொல்லி நாமளா தான் நம்ம ஒரு கற்பிதம் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கோம். உண்மையில அனுபவிப்பவன் சொல்லி இங்க ஒருத்தருமே கிடையாது. அனுபவிப்பவன்கிற பேர்ல ஒரு அனுபவம் தான் நடந்துகிட்டு இருக்கு. நான்கிற மாதிரியும் கூட ஒரு அனுபவம் தான். நான்கிறதுமே எத்தனையோ அனுபவங்கள் வர்ற மாதிரி நான்கிறதும் ஒரு அனுபவம் தான். அனுபவங்கள்ல ஒண்ணுதான் நானே வழிய அனுபவிப்பவன் சொல்லி இங்க ஒருத்தருமே கிடையாது. ஆனா அனுபவிப்பவன் இருக்கிற மாதிரி ஒரு அனுபவம் நமக்கு இருந்துகிட்டே இருக்கு. அது ஒரு அனுபவம் தான்.
அதனால நம்ம வந்து உள்ளங்கிற டுயலிட்டியே கிடையாது. உள்ள வந்து ஒரு அனுபவம் ஓடிக்கிட்டே இருக்கு. அந்த அனுபவம் வந்து அனுபவம் மாதிரியும் வருது, அனுபவிப்போம் மாதிரி வருது, ஏதோ ஒரு வகையில் அது நடந்துட்டு இருக்கு. இப்போ அதை நம்ம அங்கீகரிக்கிற மாதிரி நம்ம எதையாவது நம்ம பண்ணிட்டோம்னு சொன்னால் அந்த இரட்டைத்தன்மை வந்து அதிகமாகிட்டே இருக்கும், அந்த முரண்பாடு அதிகமாகிட்டே இருக்கும். நீங்கள் மனசை பொறுத்தளவு அந்த நேச்சுரலிட்டு எடுத்துக்கணும். அதில் எதையுமே நம்ம வந்து குற்றம் கண்டுபிடிக்கக்கூடாது. அதை டோட்டலாக அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னு சொல்லி சொன்னால் அது வந்து டோட்டலாக போயிடும். அது வந்து ரோல் ஆகி போயிடும்.